தேர்டு சர்வீஸ் கிடைக்குமா? ஆல்ரெடி ஃபஸ்ட் சர்வீஸே எனக்கு இது பண்ணல, தேர்டு சர்வீஸும் எனக்கு கொடுக்கலன்னா எதுக்கு தான் வண்டி இதுன்னே தெரியல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லிட்ரலி நம்ம வீடியோ போட்டு 10 days ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி இதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் வண்டி சர்வீஸ் விட்டு நான் அந்த சர்வீஸ்லேருந்து என் வண்டி பேக் எடுக்கிறதுக்கே எனக்கு 7 days ஆயிடுச்சு. 7 days ஆகி இப்போ நான் எடுத்து எனக்கு இன்னும் பில்லு வரல, இன்னும் கேடிஎம் ஆப்பில் எனக்கு அப்டேட் ஆகலை. என்னன்னு தெரில, இவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது கேடிஎம் சர்வீஸில். நான் ஃபோன் பண்ணால் அவ்வளோக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. என்ன மாற்றிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன இது அப்டேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில. உள்ள எனக்கு ஒரே ஒரு பிரேக் பேடு, இன்ஜின் ஆயில் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. 2690 கிட்ட நான் பே பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோன் பண்ணால் எப்போயாவது தான் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது இல்லாமல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கல. 45 daysக்குள்ளே விடணும். ஏன் தப்பு தான், ஆனால் அது எனக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கே விட்டுருப்பேன். நான் 1000 kilometer ஓட்டி தான் விடணும்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணல. செகண்ட் சர்வீஸ் தான் ஃபஸ்ட் சர்வீஸாக பண்ணேன். இப்போ தேர்டு சர்வீஸ் தான் செகண்ட் சர்வீஸாக பண்ணியிருக்கேன். எனக்கு அப்டேட் ஆகலை. எனக்கு அது கூப்பன் கோடு யூஸ் பண்ணல. நான் 2600 தான் பே பண்ணியிருக்கேன். வாஷ் கூட அவ்வளோவும் பண்ணல. ஆனால் வாஷ் அப்புறமா வாங்க பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாஷ்க்காக நான் போய் கொடுக்க முடியுமா? அது கஷ்டம். சரி, என்ன பண்ணுறது, விடுங்க. எதுவும் பண்ண முடியாது. நான் இன்றைக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கும் எடுக்கலை. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் அப்படின்னாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. போங்க, கேடிஎம் எடுக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸோட இது இவ்வளோ தான், ரிவ்யூவே இவ்வளோ தான். ஆனால் நான் 2 சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். எதுவும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க, நீங்களாவது கரெக்டாக ஒட்டுக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சர்வீஸு. கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோவோடு நான் வரேன். எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டைம் இல்லை. வாங்கி வச்ச அந்த இது மவுண்ட் வேறு உடஞ்சிருச்சு. பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் ஃப்ரீ ஆகிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.